வணக்கம் நண்பர்களே, நலமே நலம் தரும் உணவு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் அவசியம் கேட்க வேண்டிய பயனுள்ள ஒரு தகவலுங்க. என்ன தகவல்னு பார்த்திங்கன்னா, உணவு பழக்க வழக்கங்கள் பற்றி. நிறைய இடத்துல இந்த உணவுனால் மனவேதனைகள், மன சஞ்சலங்கள், மன நிம்மதி இல்லாதது, மன கஷ்டங்கள் வர காரணம் இருக்கக்கூடிய இந்த உணவு பழக்கம்தாங்க. என்ன உணவு பார்த்திங்கன்னா, மொத்தம் நம்ம உட்கொண்ட உணவு பார்த்திங்கன்னா 6 வகை உணவுங்க. இனிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கசப்பு, காரம், புளிப்பு. இந்த 6 சுவை. இந்த 6 சுவையில் நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியாக உட்கொண்ட உணவுனால் வரக்கூடிய இந்த விளைவுங்க. என்ன உணவுன்னு பார்த்திங்கன்னா துவர்ப்பு. இந்த துவர்ப்பு உணவு நம்ம குறைத்ததினாலே இத்தனை கஷ்டங்கள் நமக்கு வருது. என்னென்ன உணவுகள் இருக்குதுன்னு பார்ப்போம். அந்த துவர்ப்பு எந்தெந்த உணவில் இருக்குதுன்னு பார்ப்போம். வாழைப்பூ, சுண்டக்காய், வெற்றிலைப்பாக்கு, நாவப்பழம், மாதுளம்பழம், வாழைக்காய், நுங்கு, பாதாம் பருப்பில் இருக்கிற தோலுங்க, வேர்க்கடலை இருக்கிற தோல். இந்த உணவு வகையில் துவர்ப்பு வகைகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நெல்லிப்பழத்துலேயும் ரொம்ப ரொம்ப அதிகமாக அந்த துவர்ப்பு நிறையா இருக்குது. நெல்லிக்காயை பொறுத்தளவுக்கு அந்த 3 சுவையும் அதில் இருக்கும் பாருங்கள். துவர்ப்பு, புளிப்பு, கசப்பும் கொஞ்சம் இருக்கும். அதால் நான் அந்த துவர்ப்பில் அந்த நெல்லிக்கனியில் நான் கொண்டு வரல. ஆனால் நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு நல்ல கனிங்க அது. அதே மாதிரி கற்றாழை, மோர், பழைய சோறு வந்து துவர்ப்பு கிடையாது. நம்ம வாழ்க்கையில் மறந்துவிட்ட ஒரு உணவுன்னு பார்த்திங்கன்னா அந்த பழைய சாதத்தில் இருக்கிற மகத்துவம் நிறைய பேருக்கு தெரியல. அந்த துவர்ப்பு உணவுகளை நம்ம உட்கொண்டால் நமக்கு வருங்கால சங்கதிகள் வந்து கண்டிப்பாக வந்து சேரும். நம்ம பிள்ளை செல்வன்னு எப்படி சொல்கிறது, நிறைய இடத்துல இந்த ஒரு வாய்ப்பை வச்சு எத்தனை விளம்பரம் பாருங்கள். டிவியில் விளம்பரம், பேப்பரில், நோட்டீஸில், எல்லா இடத்துலையும் குழந்தை பேர் இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் நான் பார்த்ததில்ல. ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வர முதல் காரணம் நம்ம உணவு வகைகளை நம்ம அடியோடு மறந்தனால் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் நிறையா வருது. துவர்ப்பு உணவு நம்ம அதிகமாக எடுக்க நம்முடைய உடம்பில் இருக்கிற இரத்தங்கள் அதிகரிக்கும். உடம்புக்குள்ள தாதுகள் ரொம்ப 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 அதிகரிக்கும். இந்த தாதுகள் அளிக்கக்கூடிய உணவு வகைகள் தான் நம்ம இன்றைய காலத்தில் நிறைய சாப்பிட்டுட்ருக்கோம். தாது வந்து பெருக்கிற உணவு நம்ம வந்து கொஞ்சமாக மறந்துக்கிட்டே வரோம். இந்த தாதுகள் உள்ள உணவில் பார்த்திங்கன்னா நம் முன்னோர்கள் ரொம்ப ரொம்ப இயல்பாகவே கொண்டு வந்திருக்காங்க. சாப்பிட்ட உடனேயே வெற்றிலை பாக்கு போடுறது, அந்த பாக்கில் உள்ள துவர்ப்பு நம்ம உடம்புக்கு என்னென்ன தேவையோ அது கொடுக்குற ஒரு தன்மை அந்த பாக்குக்கு உண்டு. பாக்கில் இருக்கிற துவர்ப்பு வெற்றிலை பாக்கு, அந்த வெற்றிலை பாக்கும் இந்த பாக்கில் இருக்கிற துவர்ப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கொடுக்கும். அது நம் முன்னோர்கள் வந்து இதுன்னு இல்லை, நிறைய விஷயத்தில் யதார்த்தமாக தான் பண்ணியிருக்காங்களா, இல்லை எல்லாமே பழக்கத்தில் அறிஞ்சு பண்ணிருக்கான்னு தெரியல. நான் விஞ்ஞான ரூபத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லபடி தான் செஞ்சுருக்காங்க. நம்ம தான் எல்லாமே விட்டுட்டே வரோம். வெற்றிலை பாக்கு போடுறது நம்ம நிப்பாட்டிட்டோம். ஆனால் வெற்றிலை பாக்கு போடுறது ஒரு வழிமுறை இருக்குது, அதுபடியாக போடணும். பாக்கு வந்து இந்த பாக்கெல்லாம் கிடையாதுங்க. நான் சொல்கிறேன் நல்ல பாக்கு சொல்கிறேன். வெற்றிலை பாக்கு போடுற பழக்கத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டோம். இந்த உயிரில்லாத உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிட்ருக்கோம்.
அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டில் ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்ணுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம நிறைய சாப்பிட்றோம். ஹோட்டல்லையும் சாப்பிட்றோம். எல்லாத்துலேயும் உயிர் என்பது கிடையாது. அதாவது நம்ம காசு கொடுத்து சாப்பிட்றோல்லாம் நம்ம பசிக்கு தான் போக்க வைக்கிறோம் தவிர, நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நமக்கு எடுத்து சாப்பிட்றோமான்னு பார்த்திங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம உடம்பில் உயிரணுக்கள் இருந்தால் தான் நம்ம அடுத்த சங்கதிகள் நம்ம உருவாக்க முடியும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உணவில் உயிரே இல்லாத போது நம்மக்கிட்ட எப்படிங்க உயிர்கள் எதிர்பார்க்க முடியும்? அதால் அதிகமாக உயிர் சத்துக்கள் அதிகமாக கொண்ட இந்த பழைய சோறு இருக்கிற உயிர் சத்து எந்த உணவத்துலேயும் கிடையாது. அதே மாதிரி தயிர், மோர் இதுலேயும் உயிரணுக்கள் ரொம்ப 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 அதிகம். நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து உயிர் அணுக்களும் இதில் இருக்குது. இதெல்லாம் நம்ம சாப்பிட நிறைய பேர் பழைய சோறுனாலே வேணான்னிடுறாங்க. அப்படியே அந்த அளவுக்கு பழைய சோறு போயிடுச்சு. ஏதோ நல்ல அரிசியோ நமக்கு சாதத்தில் முதல் நாள் ஊற வச்ச சாதம் மறுநாள் அந்த சாதத்தோடு மோரோடு குளித்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சி, நம்முடைய உயிர்களுக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான உயிர் அணுக்களுக்கும் அது நிறைய கிடைக்கும். அதே மாதிரி கற்றாழை சாப்பிடுவது ரொம்ப 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 சாலச் சிறந்ததுங்க. அதில் இருக்கிற தாதுக்கள் நமக்கு உடம்புக்கு ரொம்ப கொடுக்கக்கூடிய ஒரு அதிக தாதுக்கள் அதில் இருக்குது. அதே மாதிரி நெல்லிக்கனி நீங்கள் எடுத்திங்கன்னா, ஒரு பழம் எடுக்கிறீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஜூஸ் போட்டு குடிங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அல்சர் நிறையா இருக்குது, வயிற்றுப்புண் இருக்கும். வயிற்றுப்புண் இருக்கிறவங்க நெல்லிக்காய் அதிகமாக சாப்பிடக்கூடாது. நெல்லிக்காய் எமிச்சம் அந்த வைட்டமின் சி அதிகமாக உள்ள பழங்களும் உணவுகளும் நம்ம அதிகமாக எடுத்துக்கூடாது. எடுத்துக்கிட்டோம்னா அதிக புண்கள் ஆகும். அதுக்காக ஒரு நெல்லிக்கனியில் 2 டம்ளர் தண்ணி எடுத்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அதே மாதிரி இந்த வாழைப்பூ அதிகமாக சாப்பிடுங்க, சுண்டக்காய் சாப்பிடுங்க, வெற்றிலை பாக்கு, நாவப்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது, சோர்ப்பு அதிகமாக உள்ள பழம் அது. மாதுளை பழம் அதில் இருக்கிற தோல்கள் நன்மைகள் அதிகம். அதனால் நீங்கள் மெல்லிதான தோல் பாருங்கள், அந்த பழத்தில் ஒட்டி இருக்கும் அந்த மெலிதான தோலும் பழமும் ரெண்டுமே போட்டு ஜூஸ் போட்டு குடிங்க. அதே மாதிரி வாழைக்காய் கூட அதிகமாக சாப்பிட்லாம். நொங்கு பொறுத்த அளவுக்கு அந்த தோலை எடுத்துட்டு தான் சாப்பிட்றாங்க தவிர அந்த தோலோடு சாப்பிட்றது கிடையாது. ரொம்ப அதிகமாக இருக்கிறது அந்த நொங்கில் இருக்கிற தோல்களை தான். அதே மாதிரி நம்ம இளநீ குடிக்கும்போது அந்த வழுக்கை இருக்கும்பாங்க, அந்த வழுக்கை லேசாக இருக்கும். அந்த வழுக்கை லேசாக எடுத்துட்டு கீழே அந்த என்ன சொல்கிறாங்க, துரும்புன்னுவாங்க, அது கூட எடுத்து கொடுன்னு கேட்டாலே கொடுப்பாங்க. அதுலேயும் அதிக துவர்ப்பு சத்துக்கள் அதிகமாக இருக்குது. பாதாம் பருப்பில் அந்த தோல் மறுநாள் நைட்டு ஊற வச்சு மறுநாள் அந்த தோலோடு சாப்பிடுங்க. தோலோடு சாப்பிட்டா தான் அந்த முழு பயன் நமக்கு கிடைக்கும். நல்ல வேர்க்கடலை எடுத்து அந்த தோலோடு சாப்பிடுங்க, தோல் எடுத்து சாப்பிட வேண்டாம். நிறைய விஷயங்கள் நம்ம மறந்ததாலேயே நம்ம உடம்புல இருக்கிற உயிரணுக்கள்லாம் செத்து போச்சுங்க. விளம்பரத்தில் பாருங்கள், டிஹெச் அதிகமாக இருக்குங்கன்னு சொல்லுவாங்க, நான் பேர் சொல்ல விரும்பலை. இந்த மாதிரி சத்துள்ள பவுடர் நம்ம சாப்பிட, ஆனால் அந்த பவுடர்லாம் உயிரே இருக்காதுங்க. எத்தனை வருஷம் நீங்கள் வைங்க, வீணாக போகும், கெட்டு போகும் தவிர அதில் ஒரு உயிர் அதுலேருந்து வருதான்னு பாருங்கள், வரவே வராது. உயிர் அணுக்கள் இல்லாத நம்ம அதிகமாக உட்கொள்கிறதால தான் நம்ம உடம்புல உயிர் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி சாக்லேட்டும் சுத்தமாக கிடையாதுங்க. அதெல்லாம் சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புல இருக்கிற உயிரணுக்களும் அது கொன்னுடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடுங்க. அதெல்லாம் ரொம்ப சாப்பிட அந்த சாக்லேட்டு, அந்த பவுடரு டிஹெச் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஒரு பவுடர் பாலில் கலந்து கொடுப்பாங்க பசங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுப்பது தவிர்த்திடுங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க, டிஹெச் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பவுடர்லாம் உயிர் இருக்காதுங்க.
அதான் அந்த மாதிரிலாம் நம்மளே பசங்க நல்லா ஹைட்டாக வளருவாங்க, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி நம்ம வாங்கி கொடுத்துட்றோம். உயிரில்லாத உணவு நம்ம கொடுத்து நம்ம பசங்களுக்கு வந்து உயிரே அவங்க உடம்புல உயிர் இல்லாத மாதிரி நம்ம வந்து வளர்த்து விட்டுடுறோம். அந்த மாதிரி வளர்த்து விட்டு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சு, நான் 2 பேரும் சொல்கிறேன், ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் நம்ம உயிரில்லாத உணவுகள் நம்ம கொடுக்க கொடுக்க அவங்க உடம்புல உயிரே இல்லாமல் போயிடும். அப்புறம் எப்படிங்க அவங்க அடுத்த சங்கதிகள் வரும்? இதெல்லாம் நீங்கள் அதாவது நம்ம பழைய உணவு வழக்கங்களை கொண்டு வாங்க. அதனாலேயே நம்முடைய உடம்புக்கு தேவையான உயிரணுக்கள், தாதுக்கள் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த உணவுனாலேயே நம்ம வாங்கி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையே நம்ம வந்து கஷ்டகாலமாக ஆக்கி விட்டுறோம். அவங்களுக்கும் மன கஷ்டம், ரொம்ப வேதனையில் இருப்பாங்க. பண விரயம், எவ்வளவோ செலவு பண்ணுவாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் நிறையா இருக்குங்க. இத்தனை ஹாஸ்பிட்டல் வர காரணமே நம்ம தாங்க. நம்ம வந்து பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி நம்மளும் வருத்தப்பட்டு அவங்களையும் வருத்தத்தில் கொண்டு வந்து இத்தனையும் நம்ம சாப்பிட்ற உணவாலேயே வருதுன்னு யாருக்குமே தெரியல. நமக்கு ஏதோ ஒரு குறை இருக்குன்னு நினச்சிட்டு அவங்களா ஒரு மனசை இது பண்ணிக்கிறாங்க. நம்ம சாப்பிட்ற உணவில் தாதுக்கள் உள்ள அதிக உணவு பண்டங்களை எடுத்து சாப்பிடுங்க. இது நம்ம சொன்னது வந்து நம் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய உணவு வகைகள். புதுசாக அதில் இருக்குங்க இதில் இருக்குங்கன்னு விளம்பரம் பண்ணுவாங்க. தவிர இந்த மாதிரி உணவு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நமக்கு உயிரணுக்கள் இருக்கும். அதே மாதிரி நம்முடைய பழக்க வழக்கங்களும் நம்ம நல்லபடியாக வச்சுக்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 2, வாரத்துக்கு 2, மாதத்துக்கு 2, வருடத்துக்கு 2ன்னு. அந்த மாதிரி 3வது வரக்கூடிய மாதத்துக்கு 2 தடவை, மாதத்துக்கு 2 தடவை மட்டுமே நம்ம அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபடணும். நம்ம எப்படி கஷ்டப்பட்டு உணவு சாப்பிட்டு நம் உயிரணுக்கள், தாதுக்கள் அதிகமாக சேர்த்து வைக்கிறோம், பாதுகாத்து வச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு வரக்கூடிய பிள்ளை செல்வங்கள் நமக்கு நல்லபடியாக வரும். நமக்கு இருக்கிற சொத்துக்களை வைத்து நம்ம சங்கதியில் கொண்டு வரணும்னா நம்ம கொஞ்சம் வந்து மனக்கட்டுப்பாடு இருக்கணும். நம்முடைய தாதுக்கள், வரக்கூடிய இந்த உயிரணுக்கள், அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய காரியம் பார்த்திங்கன்னா உணவு பழக்கத்தில் தான் கொண்டு வர முடியுமே தவிர வேறு எதுலேயுமே கொண்டு வர முடியாதுங்க. இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிரணுக்கள் அதிகரிக்கும், நம்முடைய தாதுகள் அதிகரிக்கும். அந்த தாதுகள் நீங்கள் அதிகரிக்கிற சின்ன விஷயம் கிடையாது. அது நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். வேஸ்டேஜ் அதிகம் பண்ணக்கூடாதுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது மாதத்துக்கு 2 தடவை, அது மேலே நீங்கள் இது பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லா வளம் பெருகும். உங்களுக்கு வருங்கால செல்வங்கள், அதாவது செல்வம் என்பது பிள்ளை செல்வம் சொல்கிறேன், அந்த செல்வங்கள் உங்களுக்கு வந்து சேருவாங்க. இது நான் ஒரு பதிவு மன வேதனையோடு தான் போடுறேன். இந்த மாதிரி நம்ம உணவு பழக்கங்களை மாற்றிட்டு நம்மளை இந்த அளவு கஷ்டப்படுத்த வைக்கிறாங்களே, அவங்க சம்பாதிக்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையே கொஞ்சம் நிறைய பேருக்கு சொல்கிறது இதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். நான் நிறைய பேரை பார்க்குறேன். அதனால் நம்முடைய உணவு பழக்கங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்றிக்கிங்க. உணவு மெடிசன்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி துவர்ப்பு வகை உள்ள உணவுகள் நிறைய சாப்பிடுங்க. நொங்குங்கள் சாப்பிடுங்க, வாழைப்பழம் இருப்பாங்க, நாவப்பழம் சாப்பிடுங்க, பழைய சோறு நிறைய சாப்பிடுங்க. பழைய சோறு சாப்பிட்டா தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் நிறைய பேருக்கு எனக்கு அலர்ஜி இருக்குங்க, நமக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, பழைய சாதம் ஒத்துக்காதுன்னு சொல்கிறவங்க வேறு ஒரு விதத்தில் அந்த உணவு வகைகள் நீங்கள் எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் அந்த உணவு வகை எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இந்த தகவல் வந்து ஏதோ ஒருத்தவங்களுக்கு போய் சேர்ந்து அவங்கள இதை பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு பிள்ளை செல்வம் வர்றது நமக்கு சந்தோஷம் இல்லையா? ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஒரு நாளில் வேற ஒரு தலைப்பில் வேறு ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறோம். வாழ்க வளமுடன், வளக நலமுடன், வாழ்க பல்லாண்டு. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.